எஸ்எல் தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குருதி பரிசோதனைக்கு அதிக கட்டணம். யாழ் வைத்தியசாலைக்கு 3 மில்லியன் அபராதம். வடக்கு கிழக்கு கரையோரங்களை பாதுகாக்க உச்சபட்ச நடவடிக்கை. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். தேசபந்து தென்னக்கோன் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிப்பு. அரகலிய அடிப்படை உரிமை மீறல் மனு குறித்து அறிவிப்பு. காப்போத உயர்தர பரீட்சை ஒத்திவைப்பு கோரிக்கை மனு தள்ளுபடி. இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் மறவிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தினால் இந்த அபராத தொகை விதிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த தனியார் மருத்துவமனையில் அதிக கட்டணம் அறவிடப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் சந்திக்கு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்படும் முழு இரத்த பரிசோதனைக்காக அறவிடக்கூடிய அதிகபட்ச கட்டணமாக 400 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள குறித்த தனியார் மருத்துவமனை இந்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் கட்டணம் அறவிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளது. இதனையடுத்தே குறித்த நிறுவனத்துக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த விதிமீறல் தொடர்பான விவரங்களை தமது சொந்த செலவில் நாட்டில் முக்கிய நாளிதழ்களில் அறிவித்தலாக வெளியிடுமாறும் அந்த நிறுவனத்திற்கு நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவ ஆய்வகங்களில் சேவைகளை பெறும்போது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்கள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொதுமக்கள் செலுத்தும் ஒவ்வொரு தொகைக்கும் சரியான கட்டணம் மற்றும் சிட்டை பெற்றுக்கொள்வது அவர்களின் உரிமையாவதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் அது முக்கிய ஆதாரங்களாக பெறப்படும். நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் அறவிடப்படும் சம்பவங்கள் தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபையில் முறைப்பாடு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு கரையோரங்களை பாதுகாக்க உச்சபட்ச நடவடிக்கை. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் வடக்கு மற்றும் கிழக்கு கரையோர பகுதிகளை பாதுகாப்பதற்கு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கடற்கரை பகுதிகளை அபிவிருத்தி செய்த பின்னர் அங்கு மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத நிர்மாணங்களால் கடற்கரைக்கு பெரும் சேதம் ஏற்படுவதாகவும் அதனை தடுப்பதற்கு அதிகபட்ச சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அந்த நடவடிக்கைக்காக கண்காணிப்பதற்காக செயற்பாட்டு குழுவை நியமிக்குமாறும் ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தினார். சுற்றாடல் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை, நிலைபேறான உயிர்சார் உலகம் எனும் பசுமையான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளின் கீழ் சுற்றாடல் அமைச்சினால் 19,719 மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. ஒலுவில் கடலரிப்பை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக நிபுணர் குழுவொன்றை நியமித்து விரைவாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தினார். இலங்கையில்
மனித யானை மோதலை குறைப்பதற்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதியொதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது விசேடமாக கேட்டறிந்ததுடன் மந்தகதியில் இடம்பெறும் இந்த திட்டங்கள் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன என்றும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தும் திட்டங்கள் தாமதமாவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எனவே கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் குறித்து உணர்வுபூர்வமாக சிந்தித்து இந்த திட்டங்களை உரிய காலத்திற்குள் நிறைவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி இவ்வருடத்திற்குள் வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை இந்த வருடத்துக்குள்ளேயே பயன்படுத்தி உரிய நிர்மாண பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் யானைவேலியின் எல்லை மற்றும் அளவை தீர்மானிக்க வேண்டியது வனவிலங்கு வலயங்களை அடையாளப்படுத்துவதற்காக அன்றி மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கே என்று ஜனாதிபதி இங்கு மேலும் அறிவுறுத்தினார். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் நீர் வளங்கள் பாதுகாப்பு திட்டங்கள், தூய்மையான கடற்கரை திட்டம், கடற்கரையோர பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்குதல் திட்டம், சிங்கராஜம் மற்றும் கண்ணெலிய வனப்பகுதிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கான பிரவேச வசதிகளை உருவாக்குதல் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்காக தரமான கார்பன் உயிர்வாயு கொள்கையொன்றை தயாரிப்பதற்கு சுற்றாடல் அமைச்சு தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தி கொள்ள முடியும் என்றும் சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க பட்டபெந்தி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் செயற்திட்டங்களை பெற்றுக்கொள்வது திட்டமிட்டபடி இடம்பெறாமையினால் ஒரே பணிக்காக வெவ்வேறு அமைச்சுக்களின் கீழ் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படுவதாகவும் அதனால் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளப்படும் வெளிநாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நிலையான குழுவொன்றை நியமித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களுக்கு உரிய ஓய்வு விடுதிகளை அபிவிருத்தி செய்து நவீன மற்றும் உயர் தொழில்நுட்பத்துடன் மக்களுக்கு வழங்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் மலர் வளர்ப்பை ஒரு கைத்தொழிலாக அபிவிருத்தி செய்வதற்கு, உயிர் பல்வகைமையை பாதுகாப்பதற்கும் தேசிய தாவரவியல் பூங்காக்களை அபிவிருத்தி செய்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தேசபந்து தென்னக்கோன் அடிப்படை உரிமைகளை மீறியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அரகலைய அடிப்படை உரிமை மீறல் மனு குறித்து அறிவிப்பு. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற அரகலைய மக்கள் போராட்ட காலப்பகுதியில் சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டாரவை கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் அவரது அடிப்படை உரிமைகள் மேல்மாகாணத்திற்கான முன்னாள் சிரேஷ்ட பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் கொழும்பு வடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீஜயந்த ஆகியோர் மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கியுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் அனுருத்த பண்டாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. போராட்ட காலத்தில் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பிய ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் தன்னிச்சையாக கைது செய்து தடுத்து வைத்தமையானது இலங்கையின் அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என நீதிமன்றம் தனது தீர்ப்பில் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியுள்ளது. அதிகார பலத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முடக்க நினைத்த போலீஸ் உயர் அதிகாரிகளின் செயற்பாடு சட்டவிரோதமானது என மன்று உறுதிப்படுத்தியுள்ளமை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காப்போத்த உயர்தர பரீட்சை ஒத்திவைப்பு கோரிக்கை தள்ளுபடி. திட்டமிட்டபடி அடுத்த மாதம் நடைபெறும். 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது மேன்முறையீட்டு நீதிமன்றம். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த எழுத்தாணை மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் தள்ளுபடி செய்துள்ளது.
குறித்த மனு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட நீண்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. தமது முதலாவது மற்றும் இரண்டாவது தடவைகளுக்காக 2026 காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள ஒரு சில மாணவர்களினாலேயே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பரீட்சைக்கு தயாராகுவதற்கு போதிய கால அவகாசம் கோரி அவர்கள் இந்த சட்ட நடவடிக்கையை முன்னெடுத்த போதிலும் நீதிமன்றத்தின் இன்றைய உத்தரவின்படி திட்டமிட்டவாறு அடுத்த மாதமே பரீட்சை நடைபெறும் என்பது உறுதியாகியுள்ளது. நீதித்துறை விவாதத்துக்கு அரசு தடை, அவசரமாக கூடிய எதிர்க்கட்சியினர். நீதித்துறை தொடர்பான விடயங்களை பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்காமை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார்கள். கடந்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகிய அரசு ஆளுகையின் 3 முக்கிய தூண்களும் அதிகார பகிர்வு மற்றும் அதிகாரங்களுக்கிடையிலான தடைகள் மற்றும் சமன்பாடுகள் ஆகிய ஜனநாயக கோட்பாடுகளின் அடிப்படையில் பாராளுமன்ற விவாதத்தை நடத்துமாறு எதிர்க்கட்சி வலியுறுத்திய கோரிக்கைக்கு அரசாங்க தரப்பு உடன்பாடு தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். இதன் பிரகாரம் நீதித்துறை தொடர்பான விடயங்களை பாராளுமன்ற விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்காமை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட அவசர கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலக ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனநாயக ஆட்சி முறையின் அடிப்படையான சட்டவாக்கம், நிறைவேற்று அதிகாரம் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கிடையேயான அதிகார பகிர்வு மற்றும் அதிகாரங்களுக்கிடையிலான தடைகள் மற்றும் சமநிலையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதிக்கும் விடயங்களை வெளிப்படையாக பாராளுமன்ற விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கவனம் செலுத்தப்பட்டன. நீதித்துறை தொடர்பான விடயங்கள் குறித்து பாராளுமன்ற விவாதம் நடத்த சந்தர்ப்பம் வழங்காமை ஜனநாயக ஆட்சி கோட்பாடுகளை பாதிக்கும் விடயம் என இங்கு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாராளுமன்ற மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடனும் இங்கு மேலும் கலந்துரையாடினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.